எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, புத்திர்பலமசோ தைரியம் நிர்பயத்வம் மரோகதகா அஜாட்டியம் வாக்படுத்தந்த ஹனுமஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி ஆன கதை. சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் சீதாதேவி கொடுத்த வரம். ஆஞ்சநேயரின் கனவில் அவருடைய மூதாதையர் மிகுந்த வருத்தத்துடன் காட்சியளித்தார்கள். ஆஞ்சநேயருக்கு இந்த கனவிற்கான காரணம் புரியவில்லை. அவர் வசிஷ்டரின் மகனிடம் போய் கனவை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டார். அதற்கு வசிஷ்டரின் மகன், ஆஞ்சநேயா, உன் முன்னோர்களுக்கு பசி எடுத்திருக்கும், ஆகையால் உன் முன்னோர்களுக்கு நினைவு கடன் செலுத்தி அவர்களுக்கு ஏதாவது கொடு என்றார். ஆஞ்சநேயரும் அதன்படியே செய்தார். ஆனால் முன்னோர்கள் மறுபடியும் கனவில் வந்து வருத்தமுடன் காட்சி தந்தனர். இந்த முறை ஆஞ்சநேயர் உண்மையை உணர்ந்து கொண்டார். ஆஞ்சநேயா, நீ பொறுப்பாக எங்களுக்கு பிண்டம் அளிக்கிறாய், ஆனால் உனக்கு பின் இவ்வாறு எங்களுக்கு யார் செய்வார்கள் என்று அவர்கள் வருத்தமாக ஆஞ்சநேயருக்கு புலப்பட்டது. அவருடைய வருத்தம், அவருடைய கவலையும் அதற்கான காரணத்தையும் அறிந்த அன்னை சீதாதேவி, ஆஞ்சநேயா வருந்தாதே, கிஷ்கிந்தைக்கு செல், பெண் பார்த்து அழைத்து வா, நான் திருமணம் செய்து வைக்கிறேன், அப்புறம் என்ன, உன் சந்ததியார் முன்னோர்களுக்கு உண்டான சிராத்த கடமைகளை செய்வார்கள் என்றார். அதன்படி கிஷ்கிந்தைக்கு சென்ற ஹனுமன் சுக்ரீவனிடம் விவரத்தை சொன்னார். சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு தெற்கே உள்ள கிச்சட் என்ற நாட்டின் அரசகுமாரியான சிலிம்பா என்பவளை பற்றி கூற, அவளை மனம் முடிக்க முயற்சி செய்யும்படி அறிவுறுத்தினார். ஹனுமனும் உடனே அந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அவரை சிலம்பாவிடம் அழைத்து சென்றார்கள் அரண்மனை காவலர்கள். ஹனுமன் அவரிடம் தான் வந்த விஷயத்தை சொன்னார். அவரை ஒருமுறை ஏறங்க பார்த்த சிலிம்பா அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் காதல் தத்துவத்தை பற்றி எவ்வளவு தெரியும் என்று, முத்துமாலைக்கு நான் ஆசைப்பட்டால் அதை எப்படி எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பீர்கள், கோபம் கொண்டு நான் சாப்பிட மறுத்தால் என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டால் அடுக்கினாள். ஆஞ்சநேயர் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். காதல் தத்துவம் பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் அதை சுக்கிரனிடத்தில் கேட்டால் அவன் காதல் தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து விடுவான். அடுத்த முத்துமாலை வேண்டுமென்றால் அன்னை சீதாதேவியிடம் கேட்டு வாங்கி கொடுத்து விடுவேன். மூன்றாவதா, நீ கோபப்பட்டு உண்ணாமல் இருந்தால் நான் இரும்பு போன்ற என் விரல்களால் ஊட்டி விடுவேன். ஆகையால் கால தாமதம் செய்யாதே, அயோத்தியில் சீதாதேவி உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறார் என்றார். சிலம்பாவோ ஒரு சிரிப்பை விதித்துவிட்டு, உனக்கு காதலை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை, போய் சுக்கிரனை அனுப்பு என அவமானப்படுத்தினாள். அதனால் கோபம் கொண்ட ஹனுமான் ஆவேசத்துடன் சிலம்பாவை நோக்கி முன்னேறினார். அதற்குள்ளாக சிலம்பாவின் வீரர்கள் ஹனுமனை பிடித்து கட்டி போட்டார்கள். இந்த குரங்கை சும்மா விடக்கூடாது, இதன் வாலில் 12 அங்குலம் மட்டும் வெட்டிவிட்டு தூக்கி எறிந்து விடுங்கள் என உத்தரவிட்டாள். சிலம்பா அதே வினாடியில் ஹனுமன் ராமனை தியானிக்க அவரை கட்டியிருந்த கட்டுகள் தளர்ந்தன. உடம்பு இமயம் போல் பிரம்மாண்டமாக வளர்ந்தது. அப்படியே தாவி ஹனுமன் சிலம்பாவின் தலைமுடியை பற்றியபடி ஆகாயத்தில் எழுந்து வரக்கத் தொடங்கினார். அந்நேரம் ஆஞ்சநேயர் பிரம்மச்சர விரதம் முடியப் போகிறது என்று பேசியபடியே அஷ்டதிக்பாலகர்கள் ஆஞ்சநேயரை நோக்கி, ஆஞ்சநேயா, நீங்கள் கொண்டு செல்லும் பெண்ணை பார்க்க விரும்புகிறோம் நாங்கள் என்று கூறினார்கள். பெருங்குரல் எடுத்து ஆஞ்சநேயர் ஒரு முழக்கமிட அனைவருமாக பயந்து மேகக்கூட்டங்கள் போய் மறைந்தார்கள். சிலம்பா கெஞ்சினாள், தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டினாள். ஆஞ்சநேயரின் பிடி தளரவே இல்லை. அதிவேகமாக ஆஞ்சநேயர் போய்கொண்டிருந்த போது கீழே துங்கபத்ரா நதியின் சுக்ரீவன் தன் மனைவியுடன் நீராடி கொண்டிருந்து ஆஞ்சநேயரின் பார்வையில் பட்டது. அவ்வளவுதான். சிலம்பாவை ஆகாயத்திலிருந்து சுக்ரீவன் தோள்கள் விழும்படுமாக உதறிவிட்டு முன்பை விட வேகமாக பறந்து போகத் தொடங்கினார். அயோத்திக்கு வெறுங்கையுடன் திரும்பி ஹனுமனை பார்த்த சீதாதேவி வியந்தார். குழந்தாய் ஆஞ்சநேயா, என்ன ஆயிற்று பெண்ணங்கே என்றார். ஆஞ்சநேயர் தலையை குனிந்தபடி, தாயே, அவள் என்னை ஏற்கவில்லை, அதனால் அவளை தூக்கி வந்து சுக்ரீவனுக்கு கொடுத்து விட்டேன். பறந்து விரிந்த உலகில் தெய்வம் எனக்கு மட்டும் மிகவும் குறுகிய இதயத்தை கொடுத்திருக்கிறது. அதில் நீங்களும் ராமச்சந்திரமூர்த்தி முழுவதுமாக நிறைந்திருக்கிறீர்கள். ஆகவே
வேறு யாரும் இருக்க இடமில்லை, தகுதியில்லை எனக்குரியவர் அன்னையை வணங்கி ஒரு வரம் கேட்டார். அன்னையே, பித்ருக்களின் கடனை அடைப்பதற்காக நான் எப்போதும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து முன்னோர்களுக்கு உண்டான சிராத்த திதி கர்மாக்களை செய்யும்படி தாங்கள் எனக்கு ஆசி வழங்கள் என்று ஆஞ்சநேயன் கேட்டான். சீதாதேவி புன்முருடன் பூத்து, ஆஞ்சநேயா, உன் விருப்பப்படியே நடக்கும் என ஆசி வழங்கினார். அதை கேட்டு மகன் ஆஞ்சநேயர் கைகளை உயரே தூக்கியபடி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம் என்று முழங்கினார். இதுதான் ஆஞ்சநேயன் சிரஞ்சீவி ஆன கதை. அதற்கு மேலாக கல்லை வணங்குகிறார்கள் என்று கேலியும் கிண்டலும் செய்யும் அனைவருக்கும் இது ஒரு சமர்ப்பணம். பிரதிஷ்டைக்கு முன் கற்சிற்பம் கடவுளாவது எப்படி? ஆகம சாஸ்திரத்தின் அற்புதம். கருங்கல் என்று ஒன்று சிற்பமாவது சாதாரண விஷயம் அல்ல. கல்லை தேர்ந்தெடுப்பதில் தொடங்கி கற்சிற்பம் உருவாக்குவது வரை ஏகப்பட்ட சாஸ்திரங்களை முன்னோர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள். சிலைக்கே ஏகப்பட்ட விதிகள் என்றால் வழிபடக்கூடிய மூலவராக உருவாகும் கற்சிற்பம் வழித்தோடன் அப்படியே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்துவிட முடியாது. அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்த பல வழிமுறைகள் கடைபிடித்து சிலைக்கு கடவுள் கடாட்சத்தை ஏற்றுகிறார்கள். கல் ஒன்று கடவுளாக மாறும் வழிமுறையைத்தான் இங்கு காண இருக்கிறோம். சிற்பசாஸ்திரம் ஆகம விதிகளின்படி உருவாகும் கடவுள் சிலைகள் முதலில் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு நன்னாளில் ஜலவாசத்தில் வைக்கப்படுகிறது. அதாவது 3 புண்ணிய நதிகளின் நீரையும் முக்கிய தீர்த்தங்களின் நீரையும் கடவுள் சிலை எந்த தலத்தில் வைக்கப்பட போகிறதோ அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட சிலை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் அவிழ்த்தி வைக்க வேண்டும். ஜலவாசத்தில் இருக்கும் சிலை குளிர்ந்து உறுதியாக உருவாகும். அறிவியல் படி ஜலவாசத்தில் 48 நாட்கள் இருக்கும் சிலையில் ஏதேனும் ஓட்டைகள், மெல்லிய பிளவுகள் இருந்தால் நீர் அதனுள் நுழைந்துவிடும். நுழையும் நீர் குமிழிகளை வெளியே விடும். இதனால் அந்த சிலையை பின்னமாக சிலை என்னும் அது தக்கது அல்ல என்றும் கண்டுபிடித்து விடலாம். இதனால் குறைபட்ட சிலையை வாங்கும் குற்றம் தடுக்கப்படுகிறது. குறைபட்ட சிலையை பிரதிஷ்டை செய்வது என்பது அந்த ஊருக்கும் மக்களுக்கும் பெரும் கேட்டை உருவாக்கிவிடும். அதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்துவிடும் வழிமுறைதான் ஜலவாசம். 48 நாட்கள் நீரில் ஊறிய சிலையை எடுத்து அடுத்ததாக தானியவாசத்தில் வைக்கிறார்கள். அதாவது சிலை மூழ்கும் அளவுக்கு நவதானியங்கள் கொட்டி வைக்கிறார்கள். இதுவே தானியவாசம். இதுவும் 48 நாட்கள் தான். நவதானியங்களோடு நவரத்தினங்கள், பொன், வெள்ளி மற்றும் செப்பு காசுகள் யாவும் சேர்த்தே இந்த வாசம் நடத்தப்படுகிறது. ஏன் நவரத்தினங்கள், பொற்காசுகள் என்றால் மன்னராட்சியின் போது உருவாக்கப்பட்ட சிலைகள் மொத்தம் 6 வாசத்தில் இருக்க வைக்கப்பட்டதாம். ஜலவாசம், தானியவாசம், பின்னர் நவரத்னங்களில் மூழ்கி வைக்கும் ரத்னவாசம், பின்னர் பொற்காசில் மூழ்கி வைக்கும் தனவாசம், பின்னர் வஸ்திரவாசம். அதில் பட்டாடைகளில் அந்த கடவுள் சிலைவாசம் செய்யும். இறுதியான சைனவாசத்தின் கடவுள் சிலை வைக்கப்படும். அதாவது அம்சதூளிகா மஞ்சம் எனப்படும் மன்னத்தின் சிறகுகளால் ஆன படுக்கையில் மான்தோல் விரித்து அதன் மேல் கடவுள் சிலை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும். இந்த 6 வாசம் 48 நாட்கள், மொத்தம் 288 நாட்கள் வைக்கப்படும். இப்போது ரத்தினங்கள், பொற்காசுகள், புலித்தோல் எல்லாம் சாத்தியமில்லை என்பதால் ஜலவாசம், தானியவாசம் அதோடு முடித்து கொள்ளப்படுகிறது. எனினும் தானியவாசத்தில் நவதானியத்தோடு பொற்காசுகளும் நவரத்னம் இயன்ற அளவு சேர்க்கப்படுகிறது. சரி, ஏன் இந்த தானியவாசம் என்று தானே கேட்போம். ஊரில் ஏதாவது ஓட்டை விரிசல் இருந்தால் காட்டும் ஜலவாசம் தாண்டியும் ஏதேனும் குற்றம் குறை சிலை இருந்தால் அது தானியவாசம் சுட்டி காட்டிவிடும். நவதானியத்திலிருந்து வெளியாகும் வெவ்வேறு விதமான வெப்பம் சிலையை தாக்கும். 48 நாட்கள் வெப்பத்தில் இருக்கும் சிலையில் ஏதாவது வலிமையற்ற பகுதியில் இருந்தால் அது உடைந்துவிடும். தேரை போன்ற பாதிப்பு கொண்ட சிலை என்றால் இந்த வாசத்தில் உடைந்து சிலையின் குற்றத்தை காட்டி கொடுத்து விடும். அதாவது ஜலவாசம், தானியவாசத்தில் சிலைகளின் குற்றம் குறைகள் தெரிந்து விடும். அதே போலதான் ரத்தினவாசத்தின் நவக்கிரகங்களின் அம்சமான நவரத்னங்களில் குணங்களையும் சிலைகள் பெறும். அதுபோலவே தன, வஸ்திர, சயனவாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வ அதிர்வனை பெற்று விளங்கும். 6 மண்டல வாசம் முடிந்து தயாராகும் தெய்வ செயல்களின் கண்கள்
பிரதிஷ்டை செய்ய போகும் 2 நாட்கள் முன்தான் திறக்கப்படும் என்கிறார். இன்று தெய்வ சிலைகள் வடிவமைக்கப்பட்ட பின்னர் அவை ஒரே நாளில் ஜலவாசம் தானியவாசம் எனும் அறிவியல் முறையான ஐதீகப்படி வைத்து குளிர் உஷ்ணம் இவற்றால் பாதிக்கப்படாத நிலையை சிலைகளுக்கே கொண்டு வருவார்கள். இதனால் அப்பழுக்கில்லாத முழுமையான சிலை உருவாகிறது. அதன் பிறகு 7 நாட்கள் வரை புஷ்பாதி வாசத்தில் சிலை வைக்கிறார்கள். பல்வேறு விதமான நறுமண மலர்களில் சிலை இருக்கும்போது அந்த சிலைக்கு வாசம் மட்டுமல்லாது மலர்களின் சத்தும் ஊறி அந்த சிலைகள் மூலிகை சத்தினை பெறுகிறது. புஷ்பாதி வாசத்துக்கு பிறகு கண்கள் திறக்கும் நிகழ்வுக்கு முன்பாக அந்த தெய்வ சிலை சயனாதி வாசத்தில் வைக்கப்படுகிறது. நல்ல மஞ்சத்தில் தலையணை உள்ளிட்ட வசதிகளோடு கிழக்கே பார்த்து கடவுள் சிலை வைத்து விடுகிறார்கள். இந்த வாசத்தில் சிலையின் கிடைமட்ட வடிவம் சோதிக்கப்படுகிறது. இதனுக்கு பிறகுதான் கண் திறக்கும் புனித நிகழ்ச்சி நடக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு சிலைக்கு எப்படி சக்தி கிடைக்கிறது, சிலை எப்படி நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு பிறகு தங்க ஊசியால் தலைமை சபதியால் தங்க ஊசி கொண்டு கண்ணில் மெல்லிய கீறலால் கருவழி திறக்கப்படுகிறது. அதன் பிறகே இந்த தெய்வ சிலைக்கு முழுமையான அழகு வருகிறது. பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது தொடர்ந்து நடந்த யாகசாலை பூஜையின் போது வைக்கப்பட்ட புனித நீர், காப்பு கயிறு போன்ற பல்வேறு புனித பொருட்களால் சுவாமிக்கு தெய்வீக தன்மை ஊட்டப்படுகிறது. ஸ்பரிசவாதி என்னும் இந்த கடைசி வாசத்தில் சுவாமியின் நவத்வாரங்களுக்கான மந்திரம் ஓதப்பட்டு மின்காந்த சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த சிலைக்கு அளிக்கப்பட்டு முழுமையான கடவுளாக மாறி அமைக்கப்படுகிறது. இந்த காரியத்தை கருவறையில் பிரதான ஆச்சாரியார் செய்து வைப்பார். கல்லில் இருந்து வடிவமைக்கப்பட்ட சிலை இவ்வாறு பல்வேறு அறிவியல் ஆன்மீக வழிமுறைகளின்படிதான் அருள்மிக்க கடவுளாக மாறுகிறது. கல்லை வடித்து பொதுவில் வைத்தால் அது சிலை. அதுவே இத்தனை புனித வழிகளால் மேம்படுத்தப்பட்டால் அதுதான் நாம் வணங்கும் தெய்வமாக மாறுகிறது. மனிதன் அப்படித்தான் பல்வேறு பக்குவங்களை அடைந்தால்தான் அவனும் வணங்கத்தக்கவனாக மாறுவான் என்பதை தான் இந்த வழிமுறைகள் காட்டுகின்றன. எல்லாத்துக்கும் ஒரு காரணமோ காரியமோ இல்லாமல் ஒவ்வொரு செயலும் நடக்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று, இது ஒரு சத்தியமான செயல். இதை புரிந்து கொண்டு பேசுபவர்கள் பேசட்டும், நினைப்பவர்கள் நினைக்கட்டும். அவரவர்கள் எப்படி எண்ணங்கள் நினைக்கிறதோ, எண்ணங்கள் புத்தி செயல்படுகிறதோ, காரியங்கள் செய்கிறார்களோ அதற்கேற்றார்போ தான் கர்ம பலனை அனுபவிக்க முடியும். பிறப்பே கர்ம பலத்தால் யாருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது, எல்லோருக்கும் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அங்ககீனம் இல்லாமல் இறை சக்தியுடன் நாம் இறையை புரிந்து இறை நாமத்தை சொல்லி வாழ்ந்தோமையானால் நாம் பிறவா வரத்தை அடைய முடியும். அது இறை சிந்தனை தேவை, இறை பக்தி தேவை. இறை இருக்கிறான் என்ற உணர்வுடன் பிறப்பை நல்லபடியாக வாழ்வதற்கு இறைவனின் பாதாரத்தில் பணிந்து சரணமடைந்து ராமானுஜரின் திவ்ய திருவடிகளை பணிந்து ஆசீர்வாதம்.